Good morning, students. I am Satya. Welcome to Satya's class. இன்னைக்கு கிளாஸ்ல ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னா என்ன, இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்னா என்ன, அதுக்கான ஃபுல் கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அதோட நீட் எக்ஸாமில் இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க, ஸோ அதையும் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ், பேட்டரியில் வர்ற கரண்ட் ஒரே டைரக்ஷனில் நமக்கு மூவ் ஆகும். ஸோ அதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா டைரக்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேன், லைட் இதெல்லாம் வந்துட்டு ஒர்க் ஆகுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கரண்ட் என்ன அப்படின்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சிம்பிளாக ஏசி அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ ஏசினா என்ன மீனிங்னா டைரக்ஷன் மாறி மாறி மூவ் ஆகக்கூடிய கரண்ட், அதுதான் வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட். அதனால தான் அது பேர் ஆல்டர்னேட் அப்படிங்கிற வேர்ட் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ டைரக்ஷன் மாறி மாறி மூவ் ஆகக்கூடிய கரண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிம்பிளாக என்ன சொல்லலாம், ஏசி வேரிஸ் கண்டினியூஸ்லி வித் டைம் அண்ட் ஃபாலோ அ சினுசாய்டல் பேட்டர்ன். ஸோ சினுசாய்டல் பேட்டர்ன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, சைன் வேவ் ஃபார்மேட்டை தான் வந்து நம்ம சினுசாய்டல் பேட்டர்ன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த கிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இந்த வேவ் ஃபார்மேட் இருக்கு இல்லையா, ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் மூவ் ஆகக்கூடிய இந்த ஃபார்மேட்க்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சைன் வேவ் ஃபார்மேட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இப்போது இந்த கரண்ட்டுக்கும் டைமுக்கும் இன்பிட்வீனில் கிராஃப் வந்து பிளாட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ டைம் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இண்டிகேட் பண்ணியிருக்கோம் அண்ட் கரண்ட்டை வந்துட்டு ஒய் ஆக்சிஸில் இண்டிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ கரண்ட் எந்த டைரக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. தென் இன்க்ரீசஸ் டு ஐ நாட் அப்படிங்கிறது பீக் வேல்யூன்னு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? மேக்ஸிமம் வேல்யூவை நம்ம பீக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். தென் அகைன் டிக்ரீசஸ் டு ஜீரோ அண்ட் பிகம்ஸ் மைனஸ் ஐ0. நெகட்டிவ் சைடில் வந்துட்டு மேக்ஸிமம் வேல்யூ கெட் பண்ணுது அண்ட் அகைன் ஜீரோத் வேல்யூவை அட்டைன் பண்ணுது. ஸோ இந்த கம்ப்ளீட் சைக்கிளுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒன் ஃபுல் சைக்கிள் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? டி அப்படிங்கிற டைமில் ஒன் ஃபுல் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுது இல்லையா, ஸோ இதை தான் நம்ம சைன் வேவ் ஃபார்மேட்டில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒன்றுக்கும் ஒரு டைம் டிஃப்ரென்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன டைம் வேரியேஷன்ஸ் இருக்கு, ஜீரோவில் இருந்து T/4 கரண்ட் ஜீரோவில் இருந்து கரண்ட்டோடைய வேல்யூ ஜீரோவில் இருந்து I0 அப்படிங்கிற பீக் வேல்யூவை கெட் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய டைம். ஓகேவா? அதை தான் T/4 அப்படின்னு வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி T/4 இருந்து T/2 இந்த டைம் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா பாசிட்டிவ் பீக் வேல்யூல இருந்து அகைன் ஜீரோ அப்படிங்கிற வேல்யூவை கெட் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய டைம். ஓகேவா? அடுத்ததா T/2 இருந்து 3T/4 ஜீரோவில் இருந்து நெகட்டிவ் பீக் வேல்யூவை கெட் பண்ணுறதுக்கு எடுக்கக்கூடிய டைம் 3T/4. ஓகேவா? ஸோ அடுத்ததா 3T/4 அதுலேருந்து டி அப்படிங்கிற டைம் என்ன இன்ட்ராக்ஷன் நடக்குது, நெகட்டிவ் பீக் வேல்யூல இருந்து அகைன் நமக்கு டி அதாவது ஜீரோ அப்படிங்கிற ஆரிஜினுக்கு வந்து கெட் ஆகுறதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம். ஓகேவா? ஸோ இந்த டைமிங் வேல்யூஸ் வந்து கரெக்டாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். மேக்ஸிமம் I0 ப்ளஸ் I0 பீக் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா டைம் வேல்யூ T/4 அப்படின்னு வந்துட்டு இருக்கு. ஸோ எதுக்காக T/4 அப்படின்னா இந்த சைன் வேவை 4 பார்ட்டாக வந்து நம்ம டிவைட் பண்ணி எடுத்திருக்கோம். ஒன் ஃபுல் ஃபார்மேட் அப்படிங்கிறது ஜீரோலேருந்து டி வரைக்கும் தான். சரிங்களா? ஸோ அதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 4 பார்ட்ஸாக வந்துட்டு டிவைட் பண்ணி எடுத்திருக்கேன். ஜீரோலேருந்து பாசிட்டிவ் பீக் வேல்யூ வரைக்கும், அடுத்ததா பாசிட்டிவ் பீக் வேல்யூலேருந்து அகைன் ஜீரோ, அடுத்ததா ஜீரோல இருந்து நெகட்டிவ் பீக் வேல்யூ, அகைன் நெகட்டிவ் பீக் வேல்யூல இருந்து ஜீரோத் வேல்யூ. ஸோ 4 பார்ட்டாக எனக்கு ஒரு டைமே வந்து எனக்கு டிவைட் ஆகுதா, ஸோ அதனால தான் T/4 அப்படின்னு வந்து இங்கே இண்டிகேட் ஆகுது இந்த பாயிண்ட்ல. ஓகே, அடுத்ததா இந்த போர்ஷன் என்ன ஆகுது T/2. ஓகே, ஸோ ரிமைனிங் 2 வேவ்ஸ் எனக்கு அப்படியே கம்ப்ளீட்டடாக இருக்கு. அடுத்ததா இங்கே வர்றப்போ 3T/4 நெகட்டிவ் பீக் வேல்யூ வர்றப்போ 3T/4. அடுத்ததா அகைன் ஆரிஜின் கெட் பண்ணுறப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா டி அப்படிங்கிற டோட்டல் டைம் வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுது. ஓகே, ஸோ இந்த டிவிஷன்ஸை கரெக்டாக வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இதை வந்து மறந்துடக்கூடாது. ஸோ இந்த கிராஃப்ல இருந்து நம்ம டைம் பீரியட் டியோட வேல்யூவை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா 1/f, அதாவது ஃப்ரீக்குவென்சியுடைய இன்வர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டைம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஃப்ரீக்குவென்சியுடைய இன்வர்ஸ் டேர்ம் அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டைம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா நம்ம ஃப்ரீக்குவென்சி எப்படி இண்டிகேட் பண்ணலாம் அப்படின்னா ஒன் ஃபுல் கம்ப்ளீட் சைக்கிள் ப்ரொசீட் ஆகுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதோ அதை தான் வந்துட்டு நம்ம என்ன இண்டிகேட் பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ரீக்குவென்சி அப்படின்னு வந்துட்டு இண்டிகேட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ டி வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1/f. இந்த ஃபார்முலாவை கரெக்டாக வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா இதை யூஸ் பண்ணி தான் நிறைய நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து நீட் எக்ஸாமில் கேட்குறதுக்கு சான்சஸ் வந்துட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்ததா இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் அப்படிங்கிறத ஸ்மால் ஐ அப்படிங்கிற லெட்டரில் வந்துட்டு நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸ்மால் ஐ அப்படிங்கிற லெட்டரில் இண்டிகேட் பண்ணுவோம். I0 அப்படிங்கிறது
மேக்ஸிமம் கரண்ட், பீக் வேல்யூ கரண்ட் இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, பீக் வேல்யூ. ஸோ அதான் வந்து I நாட் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறோம். அண்ட் ஒமேகா அப்படிங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, டி அப்படிங்கிறது டைம் பீரியட். ஓகேவா? ஸோ இன்ஸ்டன்டானியஸ் கரண்ட் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் டைம்ல எனக்கு கிரியேட் ஆகக்கூடிய கரண்ட். ஓகேவா? இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் டீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த டைம்ல கிரியேட் ஆகக்கூடிய கரண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் அப்படின்னு வந்துட்டு இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா தான் என்ன கொடுத்துருக்காங்க, I இஸ் ஈக்குவல் டு I நாட் சைன் ஒமேகா டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் நிறைய கொஸ்டின்ஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு திரும்ப திரும்ப எக்ஸாம்ல கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ ஸ்மால் ஐ அப்படிங்கிறது இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் அட் எனி டைம் ஆஃப் டி. ஓகேவா? அடுத்து I நாட் அப்படிங்கிறது பீக் வேல்யூ, மேக்ஸிமம் கரண்ட்டுடைய வேல்யூ. அண்ட் ஒமேகா அப்படிங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. அண்ட் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πf. இது வந்து இம்பார்ட்டன்ட். ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πf, இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஓகேவா? அடுத்தது எஃப் அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி வேல்யூ. ஃப்ரீக்வன்சி வேல்யூ, ஓகே, ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏசி சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஃப்ரீக்வன்சி வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏசி சோர்ஸுடைய ஃப்ரீக்வன்சியை எந்த யூனிட்ல வந்து நம்ம இண்டிகேட் பண்ணுவோம் அப்படின்னா ஹெர்ட்ஸ் அப்படிங்கிற யூனிட்ல வந்துட்டு இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் எனக்கு வந்துட்டு ப்ரொசீட் ஆகுறதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1/f. ஸோ இந்த ஃபார்முலா ஆல்ரெடி இந்த இடத்துல நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த ஸ்லைடில் 3 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் I உடைய வேல்யூ இஸ் ஈக்குவல் டு I நாட் சைன் ஒமேகா டி. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. அடுத்ததாக டைம் பீரியட் டி உடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது அப்படின்னா 1/fக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது. அடுத்ததாக ஒமேகாவோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது அப்படின்னா 2/fக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது. சரியா? இந்த 3 ஃபார்முலாவும் கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி சம்ஸ் என்ன எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லைட்ஸில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேஸ் ஆங்கிள்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பேஸ் ஆங்கிள் வந்து 0 கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ ஆங்கிள் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா 0 டிகிரி கிரியேட் பண்ணோம். ஸோ சைன் 0வோட வேல்யூ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 0. ஸோ கரண்ட்டோடைய வேல்யூ எனக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகும். 0லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, ஸோ இந்த பாயிண்ட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பேஸ் ஆங்கிள் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 0 இருக்கும். அடுத்ததாக π/2. π/2ல என்ன ஆங்கிள் கிரியேட் ஆகுது, 90 டிகிரி ஆங்கிள் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ சைன் 90 டிகிரியோடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1. ஸோ பாசிட்டிவ் பீக் வேல்யூ வந்து எனக்கு கெட் பண்ண முடியுது. ப்ளஸ் I நாட் அப்படிங்கிற வேல்யூ வந்து கெட் பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ அடுத்த பேஸ் ஆங்கிள் என்ன அப்படின்னா π. ஸோ π அப்படிங்கிறது எவ்வளோ ஆங்கிள்ஸை கிரியேட் பண்ணுது, 180 டிகிரி ஆங்கிள்ஸை வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ சைன் 180 டிகிரியோடைய வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 0. ஸோ அதனால இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும்னா 0 வந்துட்டு டச் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட். ஓகேவா? கிராசஸ் 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 3/2 ஆங்கிள் 270 டிகிரிஸ். ஸோ 270 டிகிரினா சைன் 270 டிகிரியோட வேல்யூ என்ன அப்படின்னா -1. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும், கரண்ட்டோட வேல்யூ -I நாட் அப்படிங்கிற பீக் வேல்யூக்கு போகும். நெகட்டிவ் பீக் வேல்யூஸ் என்னால் கெட் பண்ண முடியும். அடுத்ததாக லாஸ்ட் ஆங்கிள் என்ன கிரியேட் ஆகுதுன்னா 2π அப்படிங்கிற ஆங்கிள் கிரியேட் ஆகுது. டோட்டலாக 360 டிகிரி, ஃபைனலாக வரக்கூடிய அந்த 360 டிகிரி. ஓகே, ஸோ சைன் 360 டிகிரி வேல்யூ 0. ஸோ அகைன் 0ல் எனக்கு மீட் ஆகுது. ஸோ ஒரு சைக்கிள் ஃபுல்லாக எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா கம்ப்ளீட் ஆகுது. 0ல் ஸ்டார்ட் ஆகிட்டு 0ல் எனக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதுதான் ஒன் ஃபுல் சைக்கிள் அப்படின்னு வந்துட்டு நான் இண்டிகேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபேஸ் ஆங்கிள்ஸும் இந்த சைன் வேல்யூ அண்ட் இந்த கரண்ட் வேல்யூ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நீட் 2026ல் ஒரு சம் வந்துட்டு கேட்டிருப்பாங்க. அது என்ன சம் அப்படிங்கிறத அடுத்த ஸ்லைடில் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபேஸ் ஆங்கிள் அண்ட் இந்த கரண்ட் வேல்யூஸ் அண்ட் சைன் வேல்யூஸ், ஸோ இது எல்லாமே கரெக்டாக நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இப்போ டிஸ்கஸ் பண்ண அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி என்ன சம் வந்துட்டு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம், the peak value of an alternating current is 5 ampere and frequency is 60 hertz. How long will the current starting from 0 take to reach the peak value? ஓகே, ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா எந்த பாயிண்ட்லேருந்து எந்த பாயிண்ட் வரைக்கும் எனக்கு வந்து டைம் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணணும். ஸ்டார்டிங் ஃப்ரம் 0ல் இருந்து பீக் வேல்யூவை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ அப்போ 0ல் இருந்து பாசிட்டிவ் பீக் வேல்யூவை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் I இஸ் ஈக்குவல் டு I நாட் சைன் ஒமேகா டி அப்படிங்கிற ஆன்சர் வந்து தெரிஞ்சிடும். ஸோ கிவன் வேல்யூஸ் என்ன அப்படின்னா I நாட் இஸ் ஈக்குவல் டு 5 ஆம்பியர் பீக் கரண்ட்டோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. எஃபோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வன்சி 60 ஹெர்ட்ஸ். அண்ட் ஒமேகாவோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும், 2πf அப்படிங்கிற வேல்யூ வந்து நமக்கு தெரியும். இந்த ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணணும், இந்த சம்மில் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? 2πf அப்படிங்கிற வேல்யூவை நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து எஃபோட வேல்யூ தான் நமக்கு கொடுத்துருக்காங்க, ஒமேகாவோட வேல்யூ ஸ்ட்ரைட்டாக கொடுக்கல. ஸோ இந்த 2πfல சப்ஸ்டியூட் பண்ணிட்டு தான் நம்ம வேல்யூ வந்து கால்குலேட் பண்ண முடியும். சரிங்களா?
ஸோ அடுத்ததா இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, 0லேருந்து பீக் வேல்யூவை ரீச் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ சைன் ஒமேகா டியோட வேல்யூ எனக்கு என்ன இருக்கும், 1 வேல்யூவாக இருக்கும். சரியா, 90 டிகிரி. ஓகே, 0லேருந்து 90 டிகிரி போகிற அந்த ஆன்சரை வந்து நான் எடுத்துகிட்டு வரணும். ஆல்ரெடி லாஸ்ட் ஸ்லைடில் வந்து பார்த்துருந்தோம் இல்லையா, ஒரு ஒரு பேஸ் ஆங்கிளுக்கு ஒரு ஒரு வேல்யூஸ் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அதுலேருந்து நம்ம கெட் பண்ணி எடுத்துகிட்டு வந்த வேல்யூ. ஓகே, ஸோ 0லேருந்து π/2 அப்படிங்கிற ஆங்கிள் வந்து கிரியேட் ஆகுது. ஓகே, ஸோ π/2 அப்படின்னா 90 டிகிரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்ன ஆன்சர் வரும், சைன் 90 டிகிரிஸ் ஈக்குவல் டு 1. கரெக்டா? ஸோ அப்போ ஒமேகா டியோட வேல்யூ எனக்கு π/2 இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ ஒமேகா டியோட வேல்யூ எனக்கு π/2 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஒமேகாவோட வேல்யூ என்ன, 2πf. ஸோ அதை ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூட் பண்ணலாம். அண்ட் டி அப்படியே நான் இங்கே வச்சிருக்கேன், இஸ் ஈக்குவல் டு π/2. ஜஸ்ட் கம்பேர் பண்ணியிருக்கேன், ஒமேகாவோட வேல்யூவை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒமேகா டியோட வேல்யூ π/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதனால அதை அப்படியே நான் வந்து இந்த சைடு வந்துட்டு ரைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இக்குவேஷன்லேருந்து நான் என்ன எழுதிடலாம், டியுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ டியோட வேல்யூ என்ன வரும், π/2 அப்படி இருக்கும். ஸோ வந்து 2πf இந்த சைட் கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு டினாமினேட்டரில் வரும். ஸோ 2πf அப்படின்னு வரும். ஸோ பை கேன்சல் ஆகும். அண்ட் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய 2 அண்ட் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 2 மல்டிப்ளை வந்து நம்ம பண்ணணும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 1/4f அப்படிங்கிற ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ என்ன கண்டுபிடிச்சாச்சு, டியோடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாச்சு. டி இஸ் ஈக்குவல் டு 1/4f. ஸோ எஃபோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 60 ஹெர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபார்முலாவில் சம்மில் வந்து கொடுத்துருக்கான். சரியா? ஸோ 60 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ரைட்டாக சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 1/4 இன்டூ 60. ஸோ என்ன ஆன்சர் வரும், 1/240. ஸோ இந்த ஆன்சரை தான் வந்து ஸ்ட்ரைட்டாக அவங்க நீட் எக்ஸாமில் ஆன்சர் ஆப்ஷன்ஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும், 4.17 × 10⁻³ செகண்ட் அப்படின்னு வரும். அதர்வைஸ் 4.17 மில்லி செகண்ட். 10⁻³ நம்ம எப்படி இண்டிகேட் பண்ணலாம் அப்படின்னா மில்லி அப்படிங்கிறத ப்ரிஃபிக்ஸில் வந்துட்டு இண்டிகேட் பண்ணலாம். ஸோ 4.17 மில்லி செகண்ட் அப்படின்னு நம்ம இண்டிகேட் பண்ணலாம். சரியா? சேம் கொஸ்டின்லேயே டிஃப்ரெண்ட் கேசஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா, 0ல் இருந்து பீக் வேல்யூ வரைக்கும் வேவ் மூவ் ஆகுறதுக்கு ஆகக்கூடிய டைம் என்ன அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த செகண்ட் கேஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டைம் டு ரீச் 0 அகைன், அதாவது ஸ்டார்டிங் 0ல இருந்து அடுத்த 0 செகண்ட் டைம் ஒரு 0 வரும் இல்லையா, அந்த 0 அட்டைன் ஆகுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது, அதுதான் கொஸ்டின். சரியா? ஸோ 0 to 0 கிராசிங் இருந்துச்சு அப்படின்னா ஒமேகா டியுடைய வேல்யூ எனக்கு என்ன ஆகும், பை அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். 180 டிகிரி பை அப்படிங்கிற ஆங்கிள் வந்து எனக்கு கிடைக்கும். சரியா? அப்போ டி ஃபார்முலா எனக்கு என்ன ஆகும், t is equal to pi divided by 2πf அப்படின்னு கன்வெர்ட் ஆகும். சரிங்களா? t is equal to pi divided by 2πf அப்படின்னு கன்வெர்ட் ஆகும். இப்போ என்ன ஆகும், pi and pi கேன்சல் ஆகும். ஸோ ரிமைனிங் ஆன்சர் 1 divided by 2f அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஸோ எஃபோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 100 ஹெர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 100 இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, 5 × 10⁻³ செகண்ட் அல்லது 5 மில்லி செகண்ட் அப்படிங்கிற ஆன்சர் வந்து கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் கேஸ் என்னன்னு பார்த்துடலாம். டைம் டு ரீச் அ நெகட்டிவ் பீக், அதாவது 0ல் இருந்து நெகட்டிவ் பீக் வேல்யூ கெட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது. ஃப்ரீக்வன்சி 60 ஹெர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 0ல் இருந்து நெகட்டிவ் பீக் ரீச் ஆகுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது, அதுதான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ அப்போ ஒமேகா டியோட வேல்யூ எனக்கு என்ன ஆகும், 3π/2 270 டிகிரி அப்படின்னு ஆகும். ஸோ டி இருக்கிற டீக்கு ஃபார்முலா என்ன, டி இஸ் ஈக்குவல் டு இந்த ஒமேகா டி டிவைடட் பை 2πf. ஓகேவா? ஸோ ஒமேகா டி என்ன போடலாம், நம்ம 3π/2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம், டிவைடட் பை 2πf அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இட் வில் பி ஈக்குவல் டு என்ன ஆகும், பை கேன்சல் ஆகும். த ரிமைனிங் டேர்ம்ஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 3 டிவைடட் பை 4f அப்படின்னு நமக்கு கிடைக்கும். 3/4f. ஓகேவா? ஸோ எஃபோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 60 ஹெர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் வரும், 3 டிவைடட் பை 240. ஸோ இட் வில் பி ஈக்குவலன் டு 0.0125 செகண்ட். ஸோ இதை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 12.5 மில்லி செகண்ட் அப்படிங்கிற ஆன்சர் வந்துட்டு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கேஸ் டைம் டு கம்ப்ளீட் அ 1 ஃபுல் சைக்கிள். ஓகேவா? ஸோ ஃப்ரீக்வன்சி வேல்யூ 200 ஹெர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 0ல் இருந்து 1 ஃபுல் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ ஒமேகா டியோட வேல்யூ நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், 2π அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ t is equal to 2π divided by 2πf. ஸோ 2π கேன்சல் ஆகும், 1/f அப்படிங்கிற ஆன்சர் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இட் வில் பி ஈக்குவல் டு 1 டிவைடட் பை எஃபோட வேல்யூ என்னது, 200. ஸோ இட் வில் பி ஈக்குவல் டு 5 × 10⁻³ செகண்ட் அப்படிங்கிற ஆன்சர் வரும்.
மில்லி செகண்ட்ல கன்வெர்ட் பண்றப்போ 5 மில்லி செகண்ட் அப்படிங்கிற ஆன்சர் வந்துட்டு நமக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, அந்த ஒரு கொஸ்டினை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம, அதை பேஸ் பண்ணி வேற என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத ஒரு ப்ராக்டிஸா வந்து நம்ம கொண்டு வரணும். சரியா? ஏன்னா நீட் எக்ஸாம்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்பாங்க, எல்லாமே வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் தான் வந்துட்டு நமக்கு கேட்குறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கில்ஸை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டெவலப் பண்ணணும். ஒரு கொஸ்டின் பார்க்குறோம் அப்படின்னா, இந்த கொஸ்டினை வேற எந்த மெத்தட்ல இருந்து எடுத்து கொண்டு வரலாம். சேம் ஃபார்மேட் மட்டும் நம்ம அதை பத்தி மட்டுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்காம, வேற எப்படி வந்து கொஸ்டின் வரும், என்ன மாதிரி வந்துட்டு கொஸ்டின் வந்துட்டு நம்மளால எடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த கொஸ்டின் மேக்கிங் ஸ்கில்லை வந்துட்டு நம்ம டெவலப் பண்ணோம் அப்படின்னா, இட் வில் பி வெரி ஈஸியர் டு கம்ப்ளீட் த ஒர்க். ஓகேவா? கம்ப்ளீட் த சம்ஸ் வெரி குவிக்லி. ஓகே? ஸோ அந்த ப்ராக்டிஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெகுலரா எடுத்துட்டு வரணும். சரியா? இந்த டாபிக்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஒரு புது டாபிக்கோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.